தேவனுக்கே துதி கனம் மைமேண்டவதாக அன்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 49ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். லேவி கோத்திரத்தை சேர்ந்த பாடல்களாகிய கோராகின் புத்திரரின் பாட்டு. பிரியமானவர்களே, முதலாம் வசனத்திலே, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள், பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யான்களும் எளியோருமாய் நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தின் செல்வம் நிலையற்றது. தேவனுக்காக வாழ்பவர்கள் பாதாளத்தினின்று தப்பித்துக் கொள்வார்கள் என்பதை இந்த முழு சங்கீதத்தின் கருத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே வசனத்திலே கூறியிருக்கிறார். அதாவது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமானவர்களே, புது மொழிபெயர்ப்பிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா தேசங்களை இதை கேளுங்கள், பூமியின் வாழும் ஜனங்களை எல்லாரும் கேளுங்கள், ஏழையும் பணக்காரமான ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், ஞானமும் புத்திசாலித்தனமான சில செய்திகளை நான் உங்களுக்கு கூறுவேன். 4ஆம் வசனத்திலே, நான் உவமையான கதைகளை கேட்டேன், இப்போது என் சுரமண்டலத்தை இசைத்து அக்கதைகளை பாடலாய் உங்களுக்கு பாடுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, என்னை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? அதாவது புது மொழிபெயர்ப்பில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தொல்லைகள் வரும்போது நான் ஏன் அஞ்ச வேண்டும்? தீயோர் என்னை சூழ்ந்து அகப்படுக்க முயலும் போது நான் ஏன் அஞ்ச வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, வசனம் 5ஆம் வசனத்தில் 5, 6 வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, உலக செல்வத்தை மாத்திரம் நம்பி வாழும் மக்கள் எவ்வளவு கனம் பொருந்தியவராய் இருந்தாலும் மிருகங்களை போடவே முடிவை சந்திக்கிறார்கள். அவர்கள் ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள். பிரியமானவர்களே, அதாவது கடைசி வசனம், அதாவது என்ன வசனம் சொல்லுதுன்னா, கடைசி வசனம் 20ஆம் வசனத்திலே, கனம் பொருந்தினவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அதாவது மனுஷன் மிகுந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தும் பலரும் அவனை புகழ்ந்தாலும் மரிக்கும் போது தனது செல்வத்தை புகழை தன்னுடன் கொண்டு போவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போய் என்பது நிச்சயம். பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது 12ஆம் வசனத்திலே, அதாவது ஆகிலும் கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு பெயர் புகழோடு வாழ்ந்தாலும் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உலக மனிதனை, அதாவது உலகத்தில் மிகுந்த ஐஸ்வர்யனாகவும் மிகுந்த பொல்சென்ன உள்ள உலக மனிதனை பார்த்து தேவனுடைய ஞானத்தை பெற்ற மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, உலகத்திலே நடக்கிற தீங்குக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் 5ஆம் வசனம், தொல்லைகள் வரும்போது நான் ஏன் அஞ்ச வேண்டும்? தொல்லைகள் வரும்போது, தீங்கு வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நாம் தீங்கை கண்டு நாம் பயப்படக்கூடாது. அதைத்தான் இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறது. இந்த உலகத்துல எத்தனையோ தீங்குகள் நடக்கிறது பாருங்க. கேரளால பாத்தீங்கன்னா 450 மக்கள் நிலச்சரிவினால வயநாட்டுல மரித்து போனாங்க. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்துட்டு, இன்னொரு ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் சண்டை, ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு ரெடியா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் வாழும் நாட்கள் கடைசி நாட்கள், யாருக்கு எப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி தெரியாது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அங்கே 15ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் தேவனின் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அதுதான் நம்பிக்கை. தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பித்துக் கொள்வார். தேவன் அங்க 15ஆம் வசனத்துல புது மொழிபெயர்ப்பில் சொல்கிறது, ஆனாலும் தேவன் எனக்காக விலையை கொடுத்து என் உயிரை மீட்டார், கல்லறையிலிருந்து என்னை அவர் மீட்பார். தேவன் எனக்காக விலையை கொடுத்திருக்கிறார், நமக்காக அவர் விலை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் அழிவிற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை மீட்பார், வல்லமைக்கு, பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அதுதாங்க நம்பிக்கை, அதுதாங்க விசுவாசம். பிரியமானவர்களே, அதான் வசனம் அழகா சொல்லுது, ஆனாலும் தேவனின் ஆத்மாவை பாதாளத்தின் தப்புவித்துக்கு வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது
உலக செல்வமும் புகழ்ச்சியும் கொடுக்க முடியாத ஆத்தும ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் பரிபூர்ண சந்தை தேவன் ஒருவரை கொடுத்து பாதாளத்துக்கு நர அக்கினிக்கு ஒரு மனிதனை தப்புவிப்பார். ஏனென்றால் அவர் சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் பரவும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று பரிபூர்ண ஜீவனை பெறுவான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அதிகாரம் 9, 10, 19, 9, 10, 11 வசனங்களை சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவன் ஐஸ்வர்யனாய் அவன் வீட்டின் மகிமை பெறும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடின என்று மனுஷன் அவனை போழ்ந்தாலும் அவன் என்னென்றைக்கு வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்தையை சேரவன் சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஆகவே நாம் ஒருவேளை ஐஸ்வர்யம் நமக்கு இருந்தாலும் அது கர்த்தர் கொடுத்தது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. Thank you, friend. God bless you.